வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம்னா என்ன, ப்ரொமோஷன் டீம்னா என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் டீம் அப்படின்றது வந்து நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறவங்க வந்து சேல்ஸ் டீமில் வருவாங்க. நம்ம எந்த விதமான பர்ச்சேஸும் பண்ணல அப்படின்றவங்க வந்து ப்ரொமோஷன் டீமில் வருவாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சேல்ஸ் டீமுக்கு என்ன பெனிஃபிட், ப்ரொமோஷன் டீமுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்மின் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து 15% தான் பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஆட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் அப்படின்றது டிடெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா எவ்ரி வித்ட்ராவலுக்கு, அது வந்து 15% தான் பிடிப்பாங்க சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு. அதுவே ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30% பிடிப்பாங்க எவ்ரி வித்ட்ராவலுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து நியூ வித்ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மந்த்லி லிமிட் நம்மளோட இன்கம் இவ்வளோ மந்த்துக்கு அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்மளோட மந்த்லி இன்கம் நம்ம ரீச் பண்ணிட்டாலே நம்ம வித்ட்ராவல் கொடுத்துக்கலாம். சேல்ஸ் டீம் ப்ளஸ் ப்ரொமோஷன் டீம் ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கும். கிரெடிட் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸில் தான் இருக்கும். ரெண்டு டீமுக்குமே, சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் ரெண்டு பேருக்குமே நம்மளுக்கு வித்தின் 10 டேஸில் தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். பிளான் அப்கிரேட் ஃபியூச்சர் அப்படின்னா இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூப்பன் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கொஷின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ மட்டும்தான் பண்ண முடியும். ஆகஸ்ட் மந்த் பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சர்லலாம் நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால தான் 100% நாட் பாசிபிள்னு போட்டிருக்காங்க ரெண்டு டீமுக்குமே. சேலரி இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு நாட் பாசிபிள் இருக்காது. நியூ ஜாயினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜாயினிங் இப்போதைக்கு இல்லை. அப்புறம் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நியூ ஜாயினிங் 100% இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதில் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டைம், ஒரு 3 to 5 minutes வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான ஒர்க் இருக்கும். ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிற சேல்ஸ் டீமுக்கும் ப்ரொமோஷன் டீமுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? Okay, thank you.